வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேடோ கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் அப்படின்னு ஒரு கேம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம் தான். அந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ண போகிறோம். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷினோபி கேமர், ஷினோபி வேர்ல்டுலாம் போட்டிருப்பேன். ஆனால் ஏன்னா இப்படி பேரை மாற்றிருக்கேன்னா, இந்த பேர் செட் ஆகல கைஸ். என் ஃப்ரெண்டு அது என்ன இன்ட்ரோ அனுப்பிவிட்டான். அந்த இன்ட்ரோவில் கூட ஷேடோ தான் நல்லாயிருக்குன்னு சொன்னான். நம்ம நண்பன் வாக்கு வேத வாக்கு, அதனால் க்ரியேட் பண்ணி கடன்னு உள்ளே போயிட்டோம். வாங்க கைஸ் ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம எங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்கன்னு பார்க்கலாம். லைட்டாக கொஞ்சம் செல்லு வேறு பக் ஆகும், அதை மட்டும் அடிக்கடி பார்த்துக்கோங்க. 8 மணி சவானா பயோமி நினைக்கிறேன். எனக்கு பயோமி பேர் கரெக்டாக இருந்தால் பார்த்துக்கிங்க, தப்பாக இருந்தால் தப்பு சொல்லுங்கள். ஏதோ இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதை மூணு பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவே நான் 2வது தடவை இருக்குது கைஸ். ஏன்னா வீடியோ இல்லை, இந்த வாய்ஸ் ஓவர். ஏன்னா என் ஃபோன் ரொம்ப லோ ஆகிடுது. போகிறேன்னா உங்களுக்காக சும்மா ஒரு பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கடமை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிறதுனா மாட்டேன். வேறு என்ன பண்ண அப்படின்னு வேறு மின்சாரத்தை நான் போகிற வழியில் ஒரு வில்லேஜ் பார்த்தோம். இந்த வில்லேஜ் இப்படிதான் நினச்சேன். ஆனால் வேண்டாம், இந்த வில்லேஜ் ரொம்ப படிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்னமோ ஆகும். இந்த வில்லேஜ் ரொம்ப லக்கியான வில்லேஜ் தான். ஏன்னா இது சவானா பயோமி, அதாவது அந்த பயோமிக்கும் நார்மல் பயோமி, அதாவது பயோமி பேர் தெரியும், நார்மல் பயோமி பேர். அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில், அதாவது இந்த 2 இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வில்லேஜஸாக 1-2 பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் எப்படி இருக்காங்கன்னு. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு நம்ம ஒரு பெட்டு ஆட்டையை தூக்கிட்டு அயன் கூட மாற்றாலும் நம்ம முடிச்சு விட்றோம். ஒரு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போவோம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஸ்டே பண்ண ரொம்ப கஷ்டம். அதுக்கடுத்து நிறையா பண்ணலாம் கஷ்டம். அதனால் நம்ம நமக்கு தனியாக ஒரு இடத்துக்கு போகலாம். வாங்க நம்ம சடுகுழு. இப்போ இங்கே தான் எங்கேயோ இடத்துக்கு போகிறோம். இப்போ வரப்போகிறோம். நல்லா கொஞ்சம் ரைட்டாக வயிறு பசிக்கும். ஏன்னா நிறைய தூரம் ஓடிட்டானே நம்மளுக்கு பசி வந்துடும். ரைட்டு, பார்த்தீங்களா, ரெக்கார்டு பண்ணையிலேயே கொஞ்சம் இதாகுது. இதுதான் நம்ம வாழ போகிறோம் இடம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான லூட்ஸாலே பார்த்து வைக்கணும். நல்லா சுற்றி பார்த்துக்கணும் இந்த இடத்த, இது எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு எல்லா லூட்டையும் அங்கே வச்சுக்கிட்டோம். செஸ்ட்டில் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு மேப்பு, இந்த மேப்பு எதுக்கு இருக்குன்னே தெரியலை. இந்த மேப்பை வச்சு வருங்காலத்தில் எதாவது செய்யலாம். இப்போ ரைட்டு எல்லாத்தையும் உள்ள வச்சாச்சு. டார்ச் லைட் இருக்கட்டும், டார்ச் லைட் வச்சு தான் லைட்டப் பண்ணணும். நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மோட்டிவேட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், மோட்டிவேட்டாக இருக்கும். ரைட், நம்மளோட ஃபஸ்ட் டே முடிஞ்சிட்டு முதல் நாள் டேஸ் இனிமேல் கணக்கு எடுக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் எபிசோடு ஓகே, செகண்ட் எபிசோடு ரொம்ப கேவலமாக இருக்கும். தேர்ட் எபிசோடு கொஞ்சம் பரவாயில்லாமல் எடுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். எடிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ எடிட்னா ஒரு எடிட்டும் இல்லை, ஆனால் எடிட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அங்கங்கே டிங்கரிங் வேறு. ஃபஸ்ட் நம்ம ஸ்டோன் டூல்ஸாக மாற்றிடலாம் கைஸ். இப்போ தான் நான் கொஞ்சம் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணிங்க, எல்லாம் லைட்டாக பண்ணால் தான். முதல்ல இந்தமாரி இது சீசன் 1 பார்ட் 1 தான். போக போக நான் பிக்கப் பண்ணிக்கிடுவேன். அதனால் வாய்ஸில் கொஞ்சம் போக போக பிக்கப் பண்ணிக்கிடுவேன். அது வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர் ஏற்றி விடணும், நிறைய வியூஸ் வரணும். ரைட், நம்ம மரத்தெல்லாம் எடுத்தாச்சு. கட்டையை எடுத்துகிட்டு சடுன்னு போவோம். இங்கே பாருங்கள், என் ஃபோன் எவ்வளோ லோவாக இருக்குன்னு இதிலே உங்களுக்கு தெரியாதுண்ணா. ஷேடஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், ஷேடஸ் ஒர்க் ஆகலை. ஷேடஸ் யூஸ் பண்ணால் அது அதுக்கு மேலே வருது. அதுக்கடுத்து இனிமேல் ஷேடஸ் யூஸ் பண்ணி வராமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷேடஸே வேண்டாம்னு சொல்லிட்டு நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இந்த வேர்ல்டில் இருக்கிற முதல்
பெரிய ஏதோ ஒன்று வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? முதல்ல எடுக்கும்போது நம்ம அயன் தான். அயன் ஃபஸ்ட் அயன், செகண்ட் அயன், மூணாவது அயனு. நிறைய அயன் இருக்குது இந்த இடத்துல. 5 அயன் கிடச்சிருக்கு நமக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். ரைட், அயன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கோல் எடுக்க வேண்டியது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல் ஒரு இடத்துல ஒன்றே கிடைக்கிறதுலாம் ரேரு தான் நினைக்கிறேன். பாருங்கள் இந்த இடத்துல எத்தனை கோல் கிடைக்குன்னு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சேன்? 5 6 7 6 தானோ, 7 8 8 இந்த இடத்துல 8. அதுக்கப்புறம் இந்த ஒன்று இருக்குது 9 10 11 12 13 என்ன இருக்குது, 13 கோல். ரைட்டு, சூப்பரு. நம்ம கோல் எடுத்தாச்சு. இன்னும் இருக்கா? 14 15 16 ஒரு 20 கிடச்சா நல்லது. 17 18 18 தான் காய்ச்சி கிடச்சிருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு வேறு அடிக்கடி வயிறு வேறு பசிக்கு, என்ன செய்ய. ரைட், நம்ம எடுத்து லூட்டெல்லாம் கொஞ்சம் தேவையானதெல்லாம் அங்கே தூக்கி போட்டுக்கிடும். தேவையில்லாத பொருட்கள். ஸ்டிக்கர் வேணுமோ? ரைட், அயன் இப்போதைக்கு நம்ம செத்துக்கிட்டு போய்ட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த 5 அயன் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம இப்போ மைனிங் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 9 டேஸ், அடுத்த 8 நாள் நம்ம மைனிங் தான். 7 நாள் மைனிங் தான். இப்போ இந்த இடத்துல பூமி பூஜையை போடுவோம். ரைட்டு, தான் பூமி பூஜை. நம்ம போகிற காரியம் நல்லபடியாக ஆகணும். அதுக்கு கடவுளில் ப்ரே பண்ணிக்கணும் எல்லோரும். ஏன் கட் பண்ணிட்டு வந்தோம்னா நைட்டாக இருட்டாகிட்டு, அதனால் தூங்கிட்டு வெளியில் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சரின்னு போயிட்டு ஒரு பூமி பூஜை போடணும். எல்லோரும் சேர்ந்து கை தட்டி வாழ்த்துங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நீங்கள் வேண்டிக்கோங்க. வணக்கம் தான் மாப்பிள்ளை. பூமி பூஜையை போட்டாச்சு. இப்போ நம்ம மைனிங் தான். மைனிங் பண்ண போகிறோம். மைனிங் பண்ணியில் என்னென்ன கிடைக்குது, ஏதாவது நல்லா அதாவது நல்லா டைமண்ட், கோல்டு அந்த மாதிரி ஏதாவது நல்லதாக கிடச்சதுன்னா காட்டுதான் உங்களுக்கு. போய்ட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போனோம். கொஞ்சம் தூரம் மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் ரெட் ஸ்டோன் கிடச்சிது. இந்த ரெட் ஸ்டோனு நம்ம வழியில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டிப் மைனிங் தான் பண்ணிட்டு போயிருக்கோம். போகிற வழியில் நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துக்கிட்டு, ஆனால் போகிற வழியில் நமக்கு கிடச்சதுன்னா அந்த ஃபஸ்ட்டு டைமண்டு இது தான் கைஸ். சூப்பரானது. இந்த மாதிரி எத்தனை நம்ம மைனஸ் கூட போகல, 48 தான் நிற்கும். 48 சாரி -11 தான் நிற்கும். ரொம்பலாம் போகல. இந்த மாதிரி கிடைக்கிறதுனா எனக்கு நடந்தது தான் முதல் டைமண்ட். இந்த டைமண்டை நம்ம யூஸே பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து டைமண்ட் மைனிங் போனால் ஃபஸ்ட்டு நம்ம அயன்ஃபார்ம் அடுத்து வீடியோவில் கட்டுவோம். அந்த அயன்ஃபார்ம் வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா என் ஃபோனில் டவுன் இல்லைன்னா அது மட்டும் கட்டாமல் நிறைய பிரச்சனை. வேறு எதுவும் நல்லா மைனஸ் வரைக்கும் ட்ரை ஆச்சு, ஆனால் ஒன்றும் கிடைக்கல. நம்ம வந்தாச்சு. நம்ம இடத்துக்கு எத்தனை 9வது நாள் வந்துட்டா. இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா, இவ்வளோ கிடச்சிருக்கு. எத்தனை 6லேருந்து 7 ஸ்டாக்காக டீப் ஸ்டேட் கிடச்சிருக்கு. ஒரு 5 ஸ்டாக் கிட்ட 4 ஸ்டாக் கிட்ட கோபிள் ஸ்டோன் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். என்னடா ஃபஸ்ட்டு வீடியோவா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா வீடு தான் கழிச்சு கட்ட போகிறோம். அடுத்து 13ஆம் நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டிக்கிட்டுலாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். 4 ஸ்டாக்கு ஓக்கலாகும். ஒரு 3 ஸ்டாக் தான், 3 ஸ்டாக் ஃப்ரிட்ஜு விடும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல வீடு கட்ட போகிறோம். வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது வீடியோ பார்த்து செய்யலான்னு நினச்சோம். நம்மளே ஒரு இன்ஜினியர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசை ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வீடியோ கட்டலான்னு கேட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த வீடியோ ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு நானும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஈஸி தான் நினச்சேன், ரொம்ப கஷ்டம். வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம். கட்டியாச்சு. ஒரு நிமிஷம், ஒரு செகண்டில் கட்டிட்டேன்னு நினைக்காதீங்க.
அங்கே பாருங்கள் சைடில் டேஸு பிளேடு ரொம்ப இது நம்ம டேஸை வந்து மறைச்சிடலாமான்னு தோணுது எனக்கு, அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா டேஸ் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கைஸ். அடுத்ததுலாம் இனிமேல் டேஸே இல்லாமல் தான் பண்ணணும். அடுத்ததுன்னா என்னன்னு கேட்காதீங்க, அடுத்த சீசனானு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு புது ஃபோன் வாங்குவோம். புது ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கிடும். அது வரைக்கும் புது ஃபோன் வாங்கினாலும் இந்த எபிசோடு எப்படியோ முடிக்கணும். ஏற்கனவே இந்தமாதிரி ஒரு வீடியோ பண்ணேன், அந்த வீடியோ வேணும்னா கேளுங்க. ஆனால் அந்த வீடியோ ரொம்ப கேவலம் பேசுகிறேங்க. நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் அந்த வீடியோ. அதில் 2வது எபிசோட் போடணும்னு நினச்சேன், சுத்தமாக ரீச் இல்லை, அதான் விட்டுட்டேன். அதேமாதிரி சேனல்லையும் விட்டுட்டேன். புதுசாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு சரி வீட்டை சுற்றி பாருங்கள். இந்த வீட்டுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கீங்கன்னு பாருங்கள். இதான் நம்ம வீட்டோட ஹாலு. இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு இதுதான் பால்கனி இதுன்னு நினைக்கிறேன். பால்கனி கிடையாது, பின்தோட்டம். இந்த இடத்துல தான் நம்ம மாடு பண்ணை இதெல்லாம் வைக்கணும். வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம தங்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எதாவது பண்ணணும், என்ன பண்ணணுன்னு தான் தெரியல. இதுதான் நம்ம கிச்சனு. பார்க்க கிச்சன் மாதிரி தான் இருக்கும். ரைட்டாக இந்த அயனை நான் எடுக்கவே மாட்டேன், கடைசி வரைக்கும் இந்த அயன் இதிலே தான் கிடக்கு. அது ஒரு விஷயம். எதுக்கு சைடாக இடம் போட்டிருக்கோம்னா அவசரத்துக்கு உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு. செஸ்ட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது டிசைனு. ஆனால் இது இப்படி தான் வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த செஸ்ட்டு என்னை மாற்றணும் அடுத்த எபிசோடு வரைக்கும் நான் தோணவே இல்லை. மேபி மாற்றணும்னு நினச்சா மாற்றலாம். செஸ்ட்டுக்கு நான் இந்த வீடியோ கெட்டதுக்கு முன்னாடி டிசைன்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தா ரொம்ப கேவலமாக தெரியுது. ஆனாலும் உங்கள் கணக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலடா. அதனால் உங்கள் கண்ணில் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு 10க்கு ஒரு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அது மட்டும் மறக்காமல். இந்த இடத்துல தான் நம்ம என்சாண்டிங் பண்ணலான்னு ஒரு வருங்காலத்தில் என்சாண்டிங் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு நம்ம ஒரு படிக்கட்டும் பண்ணணுங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒன்று இது எதுனா கிளாஸ் வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் வைக்க வேண்டான்னு 8வது அறிவு சொல்லிட்டு இல்லை 7வது அறிவு தான். கோவப்படாதீங்க. ஸோ எனிவே கைஸ், நம்ம வீடு இதுதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே போனால் ரொம்ப கஷ்டம். அதுக்கடுத்து ஸோ தேங்க்யூ கைஸ். என்னாலும் கைஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ கரெக்டாக கண்டிப்பாக சூப்பராக வரும். அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோ. ஏன்னா அடுத்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப சொதப்பிட்டு எடுத்துனா வச்சேன். இந்த வீடியோக்கள் இது வியூஸ் டார்கெட் ஒரு 50 தான் வச்சுருக்கேன். 50 வியூஸ் வந்தால் நான் அடுத்த எபிசோட் கண்டிப்பாக அப்லோட் பண்ண ரெடியாக இருக்குது. இந்த வீடியோக்கு எப்போ 50 வியூஸ் வருதோ அதுக்கப்புறம் 51 வியூஸ் கிட்டே மேக்ஸிமம் போட்டுருவாங்க கைஸ். நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ நானும் நல்ல பெரிய யூடியூபர் ஆகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வீடியோ பெறுவது ஷேடோ கேமர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.